எல்லாமே ஏன் தப்புதாங்க, ஏன் தப்புதான். அவ நமக்கு அடங்கி இருக்கிற வரைக்கும் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல நினைச்சு கொஞ்சம் அசால்ட்டா விட்டுட்டேன். இப்போ எங்க போய் நிக்குது பாத்தீங்களா? சூர்யா எப்படி சவால் விடுற மாதிரி பேசுறான் பாத்தீங்கல்ல? அவன் மனுஷன் சவால் விடுறான், நமக்கெல்லாம் எங்கம்மா ரோசம் இருக்கு? ஏங்க, ரெசார்ட்ல எதுவுமே நடக்காமையா அவன் இவ்வளவு தூரம் வந்து பேசுறான்? என்னமோ நடந்திருக்குங்க. அப்படின்னா ஒண்ணு பண்ணு, நந்தினி கூப்பிட்டு மண்டே கழுவி என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு விசாரி, அப்ப தெரிஞ்சு போயிரும்ல. யாரு அவளா? அப்படியே மூஞ்ச அப்பாவி மாதிரி வச்சுக்கிட்டு ஐயோ அம்மா நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவுமே நடக்கலமா அப்படின்னு சொல்லிடுவா. இனிமே நான் அவளை நம்பவே போறதில்ல. அப்படின்னா அந்த மொத்த ரிசார்ட் பிளானும் நந்தினியோட தானே சொல்ல வரியா? பின்ன இல்லையா? சூர்யா இப்படி எல்லாம் யோசிப்பானா? அவனுக்கு 8 விழுந்தாலும் ஒண்ணு, 10 விழுந்தாலும் ஒண்ணு. அவனை பொறுத்த வரைக்கும் நந்தினி இந்த வீட்ல இங்க இருக்கிற செடி கொடி மாதிரி, பாத்திரம் பண்டம் மாதிரி ஒரு பொருள், அவ்வளோதான். அதை தாண்டி அவளை தன்னோட பொண்டாட்டினோ அவளை ரொம்ப சந்தோஷமா வச்சுக்கணும், அவளை ரெசார்ட்டுக்கெல்லாம் கூட்டிட்டு போகணும்னு அவனுக்கெல்லாம் தோணவே தோணாது. இது எல்லாமே நந்தினியோட ஏற்பாடுதான். இங்க பாரு மாதிரி, நீ நந்தினி மேல இருக்கிற கோவத்துல உங்க அப்பான்னு ஒரு கேரக்டர் இருக்கிறதையே மறந்து பேசிட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு இது மொத்தத்தையும் ஏற்பாடு செஞ்சது அவரா தான் இருக்கும். இருக்கட்டும், அவரும் செஞ்சிருப்பாருதான். ஆனா இவ அப்படியே பொட்டாட்டம் பால் போல நடிச்சுட்டு போயிருப்பா. நானும் தான் இந்த வீட்டில் தெற்கையும் வடக்கையும் சுற்றி சுற்றி வர்றேன். என்னைக்காச்சும் நம்ம 2 பேருக்கும் டிக்கெட் போட்டு கொடுத்து தேனிலவுக்கு அனுப்பி வைக்கணும்னு தோணுச்சா அவருக்கு? அந்த யோகமெல்லாம் நமக்கு இல்லம்மா, இல்லவே இல்லம்மா. ஐயோ, இப்ப எது முக்கியமோ அதை மட்டும் பேசுங்க. சரி, இப்ப அனிமூனோட எது முக்கியம்னு சொல்லி செஞ்சிருவோம். நந்தினிக்கும் சூர்யாக்கும் குழந்தை பிறக்க கூடாது. ஏமா, இதுக்கு நாம என்னமா பண்ண முடியும்? அவங்களுக்கு குறுக்கால தலையணை பாயையும் போட்டு தூங்க முடியும்? உங்ககிட்ட எல்லாம் போய் ஐடியா கேட்டேன் பாருங்க. தயவு செஞ்சு நீங்க போய் அந்த மிக்சர் சாப்பிடுற வேலையை பாருங்க. இதை நானே டீல் பண்ணிக்கிறேன். மிக்சர் திங்கிறதா? என்னம்மா பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்ட? ஐயோ, வேற எப்படி சொல்றீங்க? ஏதாவது ஒரு விஷயமாவது உருப்படியா ஒழுங்கா பண்ணிருக்கீங்களா? போங்க முதல்ல. ஐயோ, என்ன இவ்வளவு உக்கிரமா இருக்கா? சேதாரம் இல்லாம தப்பிக்கணும்னா எஸ்கேப் ஆகிறது ஒரே வழி. கிளம்புட அசோகா, ஓடு. இவரு ஒருத்தர். ஐயோ. ஏ நந்தினி, ரெசார்ட்டுக்கு போயிட்டு வந்தது பத்தி நீ எதுவுமே சொல்லவே இல்ல. இந்த கடத்தினது பிரச்சனை அதெல்லாம் விட்டுரு. மத்தபடி அந்த ரெசார்ட், அங்கிருந்த வசதி, அந்த அட்மாஸ்பியர் அதெல்லாம் உனக்கு ஓகேவா? ஓகே தான் சார். என்ன ஒரு ஆர்வமே இல்லாம சொல்ற? என்ன உனக்கு பிடிக்கலையா? என்ன பிடிக்கலன்னுலாம் இல்ல சார், புரியல. புரியலையா? ஆமா சார். எதுக்கு சார் காசை கொட்டி கொடுத்து அங்க போய் நம்ம தங்கணும்? தூங்கி எழுந்திருச்சு வரதுக்கு அவ்வளோ காசா? ரொம்ப தான் அநியாயம் சார். ஓ, நீ அங்க ரேட்ஸ் ஜாஸ்தியா இருக்குன்னு நினைக்கிறியா? ஆமா சார். தயிர் சாதம் 300 ரூபாயா, தயிர் வடை 150 ரூபாயா. அநியாயமான கொள்ளையால இருக்கு. அது மட்டும் இல்ல சார், நம்ம கிட்ட அவ்வளோ காசை வாங்குறவங்க உட்கார வச்சு கூட சோறு போடாம நின்னுகிட்டே சாப்பிட சொல்றாங்க. நாமளே போய் எல்லாத்தையுமே எடுத்துக்கணுமா? அதுக்கு பேரு புஃபே சிஸ்டம் நந்தினி. அது என்னவோ சார், வர்றவங்கள மரியாதையா உட்கார வச்சு சோறு போடணும்ல. அதை விட்டுட்டு நீங்களே போய் எடுத்து போட்டு தின்னுங்கன்னு சொல்றது மரியாதையாவா இருக்கு? புஃபே அங்க தனியா இருந்துச்சு நந்தினி. ஆர்டர் எடுத்து சாப்பிடுற மாதிரி அங்க இருந்துச்சு. நாம அதானே சாப்பிட்டோம். ஆமா சார், அங்க பார்த்ததை தான் நான் சொல்றேன். அப்புறம் பாதி பேரு கைய வச்சு சாப்பிடாம கரண்டிய வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அது கூட எனக்கு புரியுது. ஆனா குச்சி குச்சியா ஏதோ ஒரு கரண்டிய வச்சிருந்தாங்க. அதுல எப்படி சார்? எனக்கு புரியவே இல்ல. நல்ல கை நிறைய அள்ளி வதவதன் தின்னாதானே வயிறு நிரம்பும். சாப்பாடு போடுறவங்க எல்லாம் என்னமோ ஆபீஸுக்கு போற மாதிரி யூனிஃபார்ம் போட்டிருக்காங்க. சாப்பிட்டு வெளியே வந்தா குனிஞ்சு வணக்கம் சொல்றதுக்கும் ஒருத்தர் நிக்கிறாரு. இதெல்லாம் ஒரு வேலையா சார்? அவரு கதவு திறந்து விட நிக்கிறவரு. ஏன் நமக்கு கை இல்லையா? இல்ல கதவை திறக்கிற அளவுக்கு சக்தி தான் இல்லையா? இதுக்கு போய் ஒரு ஆளா சார்? அந்த மனுஷனுக்கு உட்காரத்துக்கு கூட ஒரு நாற்காலி கிடையாது. காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் அவர் நின்னுட்டே இருக்காரு. அப்புறம் இன்னும் சொல்லு. ரூம்குள்ள போனா அங்க இருக்கிற ஒவ்வொன்னும் என்னமோ அளவு எடுத்து செதுக்கி அடுக்கி வச்ச மாதிரியே இருக்கு. உட்காரவே ஒரு மாதிரி கூச்சமா இருக்கு சார்.
அதுல எப்படி சார் மனசு வந்து தூங்க முடியும்? நந்தினி, இந்த ரெசார்ட்னு இல்ல, பெரும்பாலும் எந்த ஹோட்டல்லனாலும் இப்படிதான் இருக்கும். அதான் சார் எனக்கும் புரியல. நீங்க தான் லூஸ் மாதிரி இவ்ளோ காசு கொடுத்து போயிருக்கீங்கன்னு பார்த்தா அங்க உங்களை ஐயோ, ஆ? என்ன மாதிரியா நிறைய லூசுங்க வராங்களா? மன்னிச்சிருங்க சார், ஏதோ பேசுற வேகத்துல சொல்லிட்டேன். பரவாயில்ல பரவாயில்ல, நீ கண்டினியூ பண்ணு. அவ்வளவுதான் சார், வேற ஒண்ணும் இல்ல. ம். அப்போ ஆக மொத்தம் ஹாலிடே போய் 2 நாள் ரெஸ்ட் எடுத்தது உனக்கு பிடிக்கல. ரெஸ்ட் எடுக்கணும்னா வேலை செய்யாம சும்மா இருந்தாலே ரெஸ்ட் தானே சார். அதுக்கு ஏன் சார் இவ்ளோ காசு கொடுக்கணும்? இந்த காசெல்லாம் எனக்கு எத்தனை மாசம் சம்பளம் தெரியுமா? இத வச்சு ஒரு குடும்பம் 2 வருஷத்துக்கு வாழ்ந்துடலாம். சரி சரி, ரொம்ப ஃபீல் பண்ணாத. அங்க வர்றவங்க யாருமே ஒண்ணும் இல்லாதவங்களாம் இல்ல, நல்ல வசதியானவங்க தான். செலவு பண்றாங்க, அவங்க பண்ணிட்டு போட்டுமே. இவ்ளோ காசு செலவு பண்ணிட்டா அப்புறம் மனசுக்கு நிம்மதியே போயிரும் சார். அப்புறம் எங்க இருந்து சார் ரெஸ்ட் எடுக்க? இந்த ஊர்க்காரங்களெல்லாம் என்னால புரிஞ்சுக்கவே முடியும்.